மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. எல்லோரும் நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, we will start the satsangam today. சச்சிதானந்தரூபாய விஸ்வ உற்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சாரசாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தரபவார்ணவாத். இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அனுதினம் பாகவதம் அப்படின்னு நம்ம ஒரு 10-12 நாளாக சொல்லிட்டு வரோம். இதில் முதல்ல பாகவத மகாத்மியம் ஆரம்பிச்சுட்டு இப்போ பாகவதத்தில் 5வது அத்தியாயம் முடிச்சுட்டு 6வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் போகிறோம். பூர்வ கதை சங்கிரகம் 5வது அத்தியாயத்திலும் 4வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம்? எல்லாருக்குமே நாரதர் தான் குரு அப்படின்னு பார்த்தோம். எப்படி வியாசருக்கு நாரதர் தான் குரு, வால்மீகிக்கு நாரதர் தான் குரு, துருவனுக்கு குரு, பிரகலாதனுக்கு குருன்னு பார்த்துட்டே வந்தோம். அப்பேற்பட்ட நாரதர் வியாசரை பார்க்கறதுக்கு அவரோட ஆசிரமத்துக்கு, சரஸ்வதி நதிக்கரையில் இருக்கின்ற வியாசரோட ஆசிரமத்துக்கு நாரதர் வர. அப்போ வியாசர் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கார். இப்போ வியாசரை பார்த்து பிரேரணை பண்ணி, நீங்கள் எல்லா விஷயமும் எழுதிட்டேல, நீங்கள் இன்னும் பகவானுடைய கல்யாண குணங்களை எழுதணும் அப்படின்னு சொல்லி வியாசரை பார்த்து அவர் பிரேரணை பண்ணுறார். அப்படி ஒரு சம்பாஷணை நடந்துட்டு இருக்கச்சே, அவருடைய அறிவுரைகள்லாம் அவர் சொல்லிகிட்டே வரச்சே, அவர் எப்படி முன் கல்பத்திலே அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரோட கதையை ஆரம்பிக்கிறார். முன் கல்பத்திலே பிரம்மத்தையே பற்றி நினைத்து வரும் பிராமணர்களுக்கு பணிவிடை செய்யும் ஒரு வேலைக்காரியின் மகனாக நான் இருந்தேன். நான் ஒரு வேலைக்காரியோட பிள்ளையாக இருந்தேன் போன கல்பத்தில், போன ஜென்மத்தில். அப்போ எதேர்ச்சியாக இந்த சாதுர்மாசியத்துக்கு நாங்கள் இருந்த இடத்திற்கு நிறைய யோகிகள், சாதுக்கள், அந்த பிராமணர்கள் அங்கே வருவார். அவள் ஒரு 4 மாதம் அந்த ஆசிரமத்தை தங்கிட்டு போவார். அப்போ எங்கள் அம்மாவுக்கு அவளை பணிவிடை செய்யறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடச்சிது. நானும் எங்கள் அம்மாவோட தினம் போய் என்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை நான் அந்த சாதுக்களுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு தினம் அவள் சாப்பிட்டு இருந்த உச்சிஷ்டத்தை பிரசாதமாக நானும் சாப்பிடுவேன் டெய்லி. அதனால் என்னோட பாவங்கள் அனைத்தும் தொலைந்தன. என்னோட மனசு தெளிவாயிடுத்து. அவள் பண்ணுற பகவத் கீர்த்தனத்திலேயே என்னோட மனசு ஈடுபட்டது. அவள் தினமும் பகவானது கதைகளை கீர்த்தனம் செய்வார்கள். அது என் மனதை கொள்ளை கொள்ளும் அந்த கதைகளை நான் தினமும் கேட்பேன். அவர்கள் எனக்கு செய்தது மிக உயர்ந்த உதவி. அதில் ஒரு சொல்லையும் விடாத ஸ்ரத்தையாக நான் கேட்டு 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 அந்த பகவான் மேலே ஒரு பற்றுதல் உண்டாயிற்று. அதனால் என்னாச்சு, அந்த பகவான் மேலே என்னோட மனசு அசையாது நிலை கொண்டது. ஸோ இந்த மாதிரி அவள் இருந்துட்டு அந்த சாதுர்மாசியம் முடிஞ்சு அவள் திரும்பகையிலே என் மேலே இரக்கம் கொண்டு பகவானால் பிரம்மதேவனுக்கு நேரிலே உபதேசிக்கப்பட்ட மிகவும் ரகசியமான அந்த பிரம்ம தத்துவம், அந்த ஈஸ்வர தத்துவ ஸ்வரூப ஞானம், இந்த பாகவத சாஸ்திரத்தை எனக்கு உபதேசித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாருங்க. ரைட்? அவள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனா. சரியா? பிரம்ம தத்துவத்தை அறிந்தவரே அவரை பார்த்து இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு வியாசரை சொல்கிற, பிரம்ம தத்துவத்தையே உங்களுக்கும் தெரிஞ்சிடும். பரமாத்மாவான பகவானிடம் அர்ப்பணம் செய்யப்பட்ட கர்மம் தான் என்ன எல்லா தாபங்களையும் களைய வல்லது. அதை நான் உனக்காக சொல்கின்றேன் அப்படின்னு நாரதர் வியாசருக்கு சொல்ற. ஸோ மகரிஷியே, தாங்களோ பூர்ண ஞானமுடையவர், பகவானது பக்தி பூர்வமான திருவிளையாடல்களை வர்ணித்து எழுதுங்கள் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ தட் இஸ் வேர் வி எண்டட் தி ஸ்டோரி எஸ்டர்டே. நாரதர் வியாசர் ஆசிரமத்துக்கு வியாசரிய பிரேரணை பண்ணி, நீங்கள் பாகவதத்தை எழுதணும், பகவானுடைய கல்யாண குணங்களை எழுதணும்னு சொல்கிறதோட அதை முடிச்சிட்டோம். சரியா? இப்போ அடுத்த 6வது அத்தியாயத்துக்கு போகிறோம். நாரதரோட கதை. போன கல்பத்தில் அவர் ஒரு வேலைக்காரியோட குழந்தையாக இருந்தார் இல்லையா? இப்போ இந்த கல்பத்தில் நாரதராக வந்திருக்கார்.
ஸோ இந்த கல்பத்தில் நாரதர் பிரம்மாவோட பிள்ளையாக பிறந்திருக்கார். அந்த கதையை தான் சொல்ல போகிறார். இந்த 6வது அத்தியாயத்தோட தலைப்பு நாரதர் பிரம்மாவின் மகனாக அவதரித்தல் தான் என்னோட தலைப்பு. இப்போ கதையை ஆரம்பிப்போம். இப்போ இந்த கதை எங்கே இருக்கும்? நம்ம கான்டெக்ஸ்ட்டு சூதருக்கும் சூதபாணிகருக்கும் சௌனகாதி மகரிஷிகளுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். இது நடுவில் வியாசர் தான் அந்த கதையை எழுதினார் இல்லையா, அதனால் அவரும் சில நேரேஷன்லாம் அங்கங்கே சொல்லிகிட்டே வருவார். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே இந்த கதைக்குள்ள இந்த சூதர் சௌனகாதி மகரிஷிகள் கான்வர்சேஷனுக்குள்ள இன்னொரு கான்வர்சேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன கான்வர்சேஷன்? வியாசருக்கும் நாரதருக்கும் உள்ள கான்வர்சேஷனை நம்ம பார்த்துட்டு வரோம். சரியா? மேலே போகிறோம். சூதர் கூறுகிறார், சௌனகாதி முனிவர்களே, நாரதருடைய முற்பிறவியையும் சாதனைகளையும் கேட்டு அறிந்த இந்த சத்தியவதியின் புத்திரனான வியாசர் மேலும் அவரை கேட்கலானார். ஸோ காது கொடுத்து வியாசர் இன்னும் கேட்குற பற்றியா ஒரு இடத்துல வியாசருக்கு ஒரு காரண பெயர் ஒரு பேர் வச்சு கூப்பிட்றா பாருங்க. நேற்றுக்கு பராசரனோட பிள்ளையே என்னார், மகர்ஷியே என்னார், முனிவரே என்னார், இன்னைக்கு பாருங்க சத்தியவதியோட பிள்ளையே என்னார், கௌசல்யா சுப்ரஜா ராமாங்கிற மாதிரி சத்தியவதியின் புத்திரனே அப்படிங்கிற இந்த இடத்துல. ரைட்டா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த கான்டெக்ஸ்டில் எதுக்காக இந்த பேரை இங்கே உபயோகப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் தான் எடுத்து பார்க்கணும். ஸோ எனிவே, ஸோ நம்ம இதுக்கு சொல்கிறேன், நான் எப்படி இந்த மகான்கள்லாம் எப்படி சொன்னால் நம்ம எப்படி பகவத்கீதையிலையும் பார்ப்போம் இல்லையா, பார்த்திபான் வா, கௌந்தேயன் வா, குடாகேசன் வா, அர்ஜுனன் கிருஷ்ணன் இல்லையா, வெவ்வேறு பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த 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 அதுக்கு காரணம் இருக்குது. அப்படி எப்படி சொன்னால் அவன் கேட்பான். இந்த கம்சனை அந்த தேவகியும் வசுதேவனையும் தேரில் கம்சன் அழிச்சுட்டு போயிட்டு இருந்தான் இல்லையா கிருஷ்ணர் கதையில், முட்டாளேன்னு சொல்லித்தா சரியே. அப்போ யாரும் திரும்பி பார்க்கல, கம்சன் ஒண்டி தான் திரும்பி பார்த்தானான். அந்த மாதிரி அங்கே போய் கம்சனே இது அதுன்னு சொன்னால் அவன் ஒரு அகம்பாவத்தில் போயிட்டு இருப்பான் அவன். ஸோ எல்லாமே they know what is the message and how to address it so that it reaches the person to whom it is said. கிருஷ்ணனே நிறைய இடத்துல வெண்ணெய் திருடி மாட்டின்றுவார். இந்த நவநீத சௌரியத்துலலாம் மாட்டின்டா விட்டு, நான் யார் தெரியுமோ இல்லையோ, நான் பலராமனோட தம்பி அப்படின்வார். பலராமன்னா பலராமனுக்கு ரொம்ப நல்ல பேர் அந்த ஊரில், அதனால் பலராமனோட தம்பி அப்படின்னா அவனை விட்டுருவா. அந்த மாதிரி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அட்ரஸ் பண்ணிக்கிறது. நீ அவரோட பிள்ளையா, சரி போயிட்டு வா, நல்ல பையன் நீ போயிட்டு வா அப்படின்ட்டுவா. அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு விதத்தில் சொன்னால், ஹே நீ இவாளோட பிள்ளையா, நான் உனக்கு தர்மம் சொல்லித்தரேன் வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாரதர் இஸ் அட்ரஸிங் வியாசர். இப்போ வியாசர் கேட்குறார், அவள்லாம் சாதுர்மாசியம்லாம் இருந்தா இல்லையா அந்த யோகிகள்லாம், அவள் உங்களுக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசித்தார்கள்னு சொன்னீங்க. அவர்கள் சென்ற பின் சிறுவனான தாங்கள் என்ன செய்தீர்கள்? அவள்லாம் போயாச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? வாட் டிட் யூ டூ? தேவரிஷியே, பிரம்மபுத்திரரே, தாங்கள் எவ்வாறு இந்த வாழ்நாளை கழித்தீர்கள்? மரணம் வந்த பொழுது இந்த உடலை எவ்விதம் நீக்கினீர்கள்? எப்படி இங்கேருந்து அடுத்த போன ஜென்மத்திலேருந்து எவ்விதம் நீங்கள் அதை ஒழித்தீர்கள்? தேவரிஷியே, காலகதியிலே ஜீவனுக்கு அனைத்தும் மறப்பது இயற்கை. ஆனால் முந்தைய கல்பத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை தாங்கள் எப்படி மறவாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். இது முதல் 4 ஸ்லோகம் இது. இப்போ நாரதர் பதில் சொல்கிறார் இதுக்கெல்லாம் இல்லையா. அவரை பார்த்து கேட்குறார், அவள்லாம் போனா பிரம்ம வித்தியை கற்றுக் கொடுத்தான்னு சொன்னேளே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த பிறவியில் மரணத்துலேருந்து எப்படி இது பண்ணாள்? வாட் வாஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? எவ்வாறு இது? அப்புறம் அவள் போனா விட்டு வாழ்நாளை எப்படி கழித்தீர்கள் மரணத்துக்கு முன்னாடி? அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த பூர்வ ஜென்மங்கள்லாம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் வருது? அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ நாரதர் சொல்கிறார், எனக்கு விசேஷமான ஞானத்தை உபதேசித்த அந்த மகான்கள் சென்ற பின்பு எனது இளமையிலே ஸ்ரீ ஹரியின் குணகீர்த்தனங்களையே தொழிலாக நான் செய்து வந்தேன். அவள் போனா விட்டு நான் ஹரிகீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அவர் சொன்னார் இல்லையா, அவள் தினம் அந்த ஹரிகீர்த்தனம் பண்ணுவா, அதில் ஸ்ரத்தையாக கேட்டு கேட்டு எனக்கும் அந்த பழக்கம் வந்துடுத்து. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? என் தாயாருக்கு நான் ஒரே பிள்ளை, அவளோ அபலை, ஒன்றும் அறியாதவள், பிறரிடம் வேலை செய்து பிழைப்பவள், அவளுக்கு வேறு உறவினர்னு யாருமே கிடையாது. அதனால் என் மீது மிக அதீதமான அன்பு அவளுக்கு. ஸோ என் தாயார் எனது யோகக்ஷேமங்களை பற்றி மிகவும் கவலைப்பட்டாள். ஆனால் தன் இச்சைப்படி எதையும் செய்ய அவளால் இயலவில்லை. ஏனெனில் அவளுக்கென்ற ஒரு சுதந்திரம் இல்லையே.
பொம்மலாட்டக்காரன் ஆட்டுவிப்பது போல பொம்மைகள் ஆடுமல்லவோ, அதே போல்தான் இந்த உலகை ஈசன் ஆட்டுவிக்கின்றார். நானோ 5 வயது பாலகன், உலகியலுக்கு ஆட்பட்ட காலம், இடம் நட்பு அந்த போன்ற ஒன்றுமே அறியாத சிறுவன். அப்பேற்பட்ட சிறுவன் நான் தாயின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு அந்த அந்தணர் வீட்டிலேயே வசித்து வந்தேன். எந்த அந்தணர் வீட்டில் அவள் வேலைக்காரியாக இருக்காளோ அங்கேயே அவரும் வசித்து வந்தார். நாதியற்ற என் அன்னை ஒரு நாள் இரவு பால் கறப்பதற்கு வீட்டை விட்டு வெளியே வந்து பசுமாட்டு கொட்டிலுக்கு சென்றாள். வழியிலே ஒரு பாம்பை காலால் மிதித்து விட்டாள். விதியின் வசத்தால் அது என் தாயை தீண்ட அவள் அகால மரணம் அடைந்தாள். ஐயோ பாவம், இவருக்கு யாரும் கிடையாது, இவருக்கு கூட பிறந்தவா கிடையாது, உறவினர்கள் கிடையாது இல்லையா. இவரோ 5 வயசு சிறுவன். இப்போ அவர் இருந்தது ஒன்றே ஒன்று, அவர் தாயும் போயாச்சு. எப்படி ஆரம்பிக்கிறார் கதைன்னு பாருங்க. வேசர், நீ கவலைப்படுறியடா, என் வாழ்க்கையிலையும் எவ்வளோ நான் பார்த்துருக்கேன், அது நான் உனக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையிலேருந்து சொல்லிட்டு வரேன். இவ்விதம் என் தாய் இறந்ததை பக்தர்களின் நன்மை கருதும் பகவானது திருவுள்ளம் என கருதி, அது அவருடைய திருவருள் என கருதி வடதிசை நோக்கி நான் புறப்பட்டேன். எத்தனை 5 வயசு பையன், எல்லாம் நல்லதுக்கு தான். எனக்கு இருந்த ஒரே உறவும் அந்த தாயும் போயாச்சு. ஏன்னா இவருக்கு அந்த சாதுக்களோடு சேர்ந்து அந்த பற்றுதல் இன்மை வந்துடுத்து. அதனால் நமக்குன்னு இருக்கிற அந்த ஒரு உறவு தானே இருந்தது, அதுவும் போயாச்சு. அதுவும் பகவானுடைய திருவுள்ளம், அது அவருடைய திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வடக்கை நோக்கி புறப்பட்டேன் அப்படின்னு கதைய ஆரம்பிக்கிறார். வழியிலே நான் நடந்து வரச்சே செழிப்பான பிரதேசங்கள், நகரங்கள், கிராமங்கள், இடைச்சேரிகள், சுரங்கங்கள், மலைச்செருவிலே உள்ள குடிசைகள், தோட்டங்கள், பெரிய சிறிய காடுகள், யானைகளினாலே ஒடிக்கப்பட்ட கிளைகளுடைய மரங்கள், பல வர்ண தாதுக்கள் நிறைந்த மலைகள், நன்னீர் ஓடைகள், பலவிதமாக கூவும் பறவைகள், வண்டுகள் மொய்க்கும் தாமரை நிறைந்த ஓடைகள் ஆகிய இவ்வளவையும் நான் ஒருவனாகவே கடந்து சென்றேன். அங்கு ஓரிடத்தில் மிக்க பயங்கரமானதும் நாணல், மூங்கில், தர்பை இன்னும் பற்பல செடி கொடிகள் புதராக மண்டியதும் பாம்பு, கோட்டான், நரி முதலியவை நிறைந்ததுமான ஒரு பெரும் காட்டை கண்டேன். நேரேட் பண்ற பாவம் 5 வயசு பையன். பசிதாகம் மேலிட்டு கை கால்கள் சோர்ந்து விட்டன. அங்குள்ள நதியின் மடுவிலே இறங்கி குளித்து அனுஷ்டானங்களை செய்து அந்த தண்ணீரையே பருகினேன். என்னுடைய களைப்பு ஒழிந்தது. இது 15வது ஸ்லோகம். மனித நாட்டமில்லாத அந்த காட்டிலே ஓர் அரச மரத்தடியிலே அமர்ந்து இதயத்திலே விளங்கும் பகவானை மனத்தினால் பெரியோர்கள் உபதேசித்தபடி தியானம் செய்தேன். அந்த தண்ணி குடிச்சுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து அமைதியாக தன்னுடைய ஹிருதயத்தில் அந்த பகவானை பார்த்து பெரியோர்கள் உபதேசித்தபடி அவர் தியானம் பண்ணுறார். அன்போடு பகவானது சரண கமலங்களை தியானம் செய்தேன். அந்த பிரேமையினாலே என் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. என் மனத்தில் பகவான் உடனே தோன்றலானார். பகவான அவரோட ஹிருதயத்தில் பார்க்குறார் நாரதர். இதான் திஸ் இஸ் தி ஹைலைட் ஹியர். 17th ஸ்லோகா. மேலே சொல்லிட்டு போகிறார். அந்த மாதிரி பகவான் அவர் ஹிருதயத்தில் ஆவிர்வவிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு அந்த அந்த பிரேம பக்தி பொங்கி வழியிறது, உடல்லாம் புல்லரிக்கிறது, மனதிலே ஆனந்த வெள்ளம் புரண்டோடியது, அமைதி உண்டானது. நினைவை இழந்தேன். பகவானையோ என்னையோ அப்புறம் காணவில்லை. மனதிற்கு இனியதும் துக்கத்தை போக்குவதுமான பகவத் ரூபத்தை காண முடியாததால் மனம் நொந்து வேகமாக எழுந்தேன். தியானம் கலைந்தது. அப்படி பகவான் அப்படி ஆவிர் பவிச்சுட்டு டபால்னு மறைஞ்சு போயிட்டார். அவரோட தியானம் கலைஞ்சு போயிடுத்து. திரும்பவும் அந்த உருவத்தை காண ஆசை கொண்டு மனத்தை இதயத்திலே நிறுத்தி தியானம் செய்ய முயன்றேன். ஆனால் அந்த உருவை காண இயலவில்லை. எண்ணம் நிறைவேறாது மிகவும் வருந்தினேன். இவ்வாறு மக்கள் நடமாட்டமற்ற அந்த காட்டிலே அவரை தரிசிக்க மிக்க முயற்சியுடன் தவம் செய்யும் என்னை கண்டு மனம் வாக்குக்கு எட்டாத பகவான் கம்பீரமாக ஒரு இனிய வார்த்தை கூறினார். அது எனது துன்பத்தை துடைப்பது போன்று ஆறுதலாக இருந்தது. பகவான் திருப்பியும் காட்சி கொடுக்கல, ஆனால் அசரியை மாதிரி அங்கே சொல்கிற பாருங்க. அப்பனே, இந்த பிறவியிலே நீ என்னை தரிசிக்க முடியாது. இந்த உலகியல் காமம் முதலிய வாசனைகளை தொலைக்க திறனற்றவர்களும் பக்தி யோகத்தில் முழுமையான பழுத்த நிலை அடையாதவர்களும் என்னை காண இயலாது. பாவமற்றவனே,
நான் ஒருமுறை எனது திருவுருவை உனக்கு காட்டியது என்னிடம் உனக்கு அன்பு உண்டாவதற்கே. என்னை காண வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவன் மெல்ல மெல்ல உலகியல் வாசனைகளை முற்றிலுமாக விட்டு விடுவான். புரியுறதா? உனக்கு என் மேலே ஒரு பற்றுதல் வரணும்னு அதை காமிச்சேன். இப்போ நீ என்ன பண்ணணும்? காமம் முதலிய வாசனைகளை தொலைச்சிட்டோ பக்தி யோகத்தில் முழுமையாக நீ வந்து இன்வால்வ் ஆனையானா நீ என்னை காண இயலும். நீ சாதுக்களுக்கு பணிவிடை செய்த காலம் குறைவாக இருப்பினும் அவர்களுடைய சேவையாலே என்னிடம் உனக்கு நிலையான அன்பு ஏற்பட்டது. இழிவான இந்த உடலை விட்ட பிறகு நீ எனக்கு பார்ஷதனாக இருக்க போகின்றாய் அப்படின்ட்டு ஒரு பெரிய பதவி கொடுக்க போற. விஷ்ணு பார்ஷதன், நேர நித்தியசூரிகள் மாதிரி நேர வைகுண்டம். நீ வந்து இத்தனைக்கும் என்ன ஒரு சாதுர்மாசியத்தில் அந்த இவாளுக்கு ஒரு சின்ன கைங்கரியம் தான் பண்ணிருக்கார். அதுவே இவ சோ இம்ப்ரெஸ்டு. அதனால் நீ வந்து சாதுக்களுக்கு பணிவிடை செய்த காலம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் சேவையால் என்னிடம் உனக்கு நிலையான அன்பு ஏற்பட்டது. இழிவான இந்த உடலை விட்ட பிறகு நீ எனக்கு பார்ஷதனாக விஷ்ணு பார்ஷனாக இருக்க போகின்றோய் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் படிச்சுட்டு போயிட்டார், ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். என்னிடம் நீ கொண்ட பக்தி எனது அருளால் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். பிரளயத்துக்கு பின்பும் உனக்கு உன் முன் பிறப்பின் நினைவு மாறாமல் இருக்கும். ஒரு பிரளயத்தின் போதும் நம்ம எல்லாம் திருப்பியும் பகவானோட இதில் போய் ஒட்டின்றோம் இல்லையா, எல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்மளோட நினைவெல்லாம். திருப்பியும் இன்னொரு தாயோட கர்ப்பத்துக்கு நம்ம போறச்சே நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் உனக்கு மாத்திரம் எல்லாம் நினைவு இருக்கும். சர்வ வல்லமை படைத்த சப்த பிரம்ம உருவான அந்த கர்ம தலையால் வரும் சரீரமற்ற அந்த பகவான் இவ்வாறு கூறி மறைந்தார். அவருடைய அருளை நினைத்து நான் அனைத்திலும் உயர்ந்தவரான அவரை தலை சாய்ந்து வணங்கினேன். அன்று முதல் வெட்கத்தை விட்டு பகவானது இரகசியமான பரமமங்களங்களையும் அளிக்க வல்ல இனிய திருநாமங்களையும் திருவிளையாடல்களையும் நினைத்து கொண்டே ஆசை, அகங்காரம், மதம், பொறுமை முதலிய குற்றங்களை களைந்து மன மகிழ்ச்சியுடன் இந்த உடலை களைந்தொழிக்கும் காலத்தை எதிர்நோக்கி இந்த பூமியை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்குறார். பிஃபோர் he became a நாரதர் in this ஜென்மா. எல்லா ஆசையும் ஒழிச்சுட்டு மாசிலா மனத்தனாய் இருந்து குறிப்பிட்ட காலம் வந்ததும் ஆகாயத்திலே தோன்றும் மின்னலை போல அந்த நொடிப்பொழுதில் எனக்கு மரணம் ஏற்பட்டது. எப்படி சொல்றார் பாருங்க. 28வது ஸ்லோகம். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணனிடம் லயித்த அந்த மனத்துடன் ஆசை ஒழித்து மாசிலா மனத்தனாய் இருந்த எனக்கு குறிப்பிட்ட காலம் வந்ததும் ஆகாயத்திலே தோன்றும் மின்னலை போல நொடிப்பொழுதிலே மரணம் ஏற்பட்டது. ஸோ எப்படி அவர் வந்து அந்த சாதுர்மாசியம் முடிஞ்சு அவள்லாம் அந்த பிரம்ம வித்தியை கற்றுக் கொடுத்துட்டு போனாவிட்டு எப்படி இவர் வந்து பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிண்டே காடு மலை எல்லாத்தையும் கடந்து வந்து தீர்த்தம் குடிச்சிட்டு ஒரு இடத்துல அமைதியாக மரத்துங்கீழே உட்காந்து தியானம் பண்ணின்னு இருக்கச்சே பகவானை தன் ஹிருதயத்திலே நிறுத்தி இல்லையா அவர் பண்ணிட்டு இருக்கச்சே அங்கே அவருடைய ஹிருதயத்திலே பகவான் ஆவிர்பவிக்கிறார். அவர் ஆவிர்பவிச்சுட்டு உடனே மறைஞ்சு போய்டுறார். ஐயோ நம்ம ஹிருதயத்தில் பார்த்த பகவானை காணுமே காணுமே காணுமேன்னு அவர் புலம்பி திருப்பி கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணி பார்க்குறார். ஆனால் பகவான் வரல. ஆனால் பகவான் சொல்கிறார், அதுக்கு வந்து இன்னும் சில காலம் இருக்குப்பா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகியல் காமம் அந்த வாசனையெல்லாம் நீ தொலைச்சா விட்டு அதுக்கப்புறம் நீ பக்தி யோகத்தில் முழுமையாக பழுத்த நிலை அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, இந்த ஜென்மம் முடிந்தவுடன் நீயே வந்து என்னிடம் வந்து சேர்வாய். வந்து நான் உன்னை விஷ்ணு பார்ஷதனாக உனக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுப்பேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்டோ பகவான் போயிட்டார். அப்போ இவெல்லாம் கேட்டா இல்லையா முன்னாடி நீங்கள் என்ன பண்ணேள், உங்களுக்கு எப்படி மரணம் ஏற்பட்டது அப்படின்னா அவர் வந்து ஒரு சின்னனா ஒரே ஒரு லைனில் சொல்லிட்டு போயிட்டார். ஆகாயத்தில் தோன்றும் மின்னலை போல நொடிப்பொழுதில் மரணம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த முடிச்சுட்டார் 28வது ஸ்லோகத்தில். 29 பகவான் சுத்தமான விஷ்ணு பார்ஷத சரீரத்தை எனக்கு அருளியவுடன் என்னுடைய முன்வினை பயனால் உண்டான பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட எனது சரீரம் தானே விழுந்தது. அவ்வளவுதான், அவருக்கு மரணம் ஏற்பட்டது. அவருக்கு விஷ்ணு பார்ஷதர் இந்த ஆன்மா வந்து ஒரு விஷ்ணு பார்ஷதனோட சரீரத்தை எடுத்துடுது. பழைய சரீரம் தூக்கி போட்டா, ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு இன்னொரு ட்ரெஸ்
விஷ்ணு பார்ஷதனா மாறிட்டார். பிரம்மகல்பத்தின் அந்த பிரளயத்தின் முடிவிலே இந்த உலகத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு பகவான் அந்த பிரளய சமுத்திரத்தின் அந்த ஜலத்தில் யோக நித்திரையில் படுத்த பொழுது அவருடைய ஹிருதயத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பிய பிரம்மதேவரின் மூச்சுக்காட்டுடன் நானும் அவரது ஹிருதயத்துக்குள் சென்றேன். அடுத்தது 31. 1000 சதுர்யுகங்களின் முடிவில் விழித்து கொண்ட பிரம்மதேவர் இந்த உலகங்களை படைக்க முற்பட்ட பொழுது நானும் மரீச்சி முதலிய மகரிஷிகளுடன் அவரது மூச்சுக்காற்றிலிருந்து தோன்றினேன். எப்படி திரும்பி பிறந்தேங்கிறத கதை சொல்கிறார். இங்கே எப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு கல்பத்தும் இந்த இது முடியறச்சே இந்த பூஹு பூவகா சுவகா அப்படிங்கிறது அழியும். முன்னாடி பார்க்க போகிறோம். அதாவது 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு கல்பம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அப்போ பூஹு பூவகா சுவகா இது மாதிரி ஒரு பிரளயம், நிறைய பிரளயம் இருக்குது. நித்திய பிரளயம், நைமிஷ்டீக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்தியந்தீக பிரளயம்னு அந்த மாதிரி அது முடிஞ்ச உடனே அந்த பிரளய ஜலத்தில் எல்லாம் போய் ஒட்டிக்கும். சேன்ஷியன், இன்சேன்ஷியன், சேத்தனம், அச்சேத்தனம் எல்லா பொருட்களும் இல்லையா, எல்லாமே போய் அதில் பகவானோட சரீரத்தில் ரூபமில்லாத போய் ஒட்டிக்கும். திருப்பியும் பகவான் பிரம்மாவை வச்சுட்டு கிரியேஷனை ஆரம்பிப்பார் இல்லையா. அங்கே அதான் அவர் மாத்திரம்தான் அந்த பிரளய ஜலத்தில் ஆதி நாராயணன் முதந்துன்னு இருப்பார். ஸோ அந்த மாதிரி அவர் முதந்துன்னு இருக்கச்சே பிரளய ஜலத்திலே யோக நித்திரையிலே அவர் படுத்திருந்த பொழுது அவருடைய ஹிருதயத்திலே பிரம்மதேவன் அவர் உள்ள போய் அதில் உட்காந்துக்கிறார். அவரோட ஹிருதயத்தில் உட்காந்துருக்கச்சே அப்போ உட்காந்து அவர் அப்புறம் முழிச்சு பார்க்குறார். பிரம்மதேவன் முழித்து பார்க்கும் பொழுது அப்போ பிரம்மாவோட ஃபஸ்ட்டு இது என்ன, படைத்தல் காத்தல் அழித்தல்ல அவரோட வேலை, பிரம்மாவோட வேலை படைத்தல். ஸோ அவர் திருப்பி உலகத்தை படைக்க முற்படும் பொழுது அந்த மாதிரி பிரளயம் பிரம்மா திருப்பியும் படைப்ப ஆரம்பிக்கச்சே நானும் நாரதர் மரீச்சி முதலிய மகரிஷிகளுடன் அவரோட மூச்சுக்காற்றிலிருந்து நான் தோன்றினேன். பிரம்மாவோட பிள்ளையா எப்படி ஆனேன் அப்படிங்கிறத சொல்கிறார். பிரளயத்துக்கு அப்புறம் பிரம்மா படைக்க ஆரம்பிக்கச்சே எப்படி நான் அவரோட பிள்ளையா பிறந்தேன். பகவத் பக்தி யோகத்திலிருந்து நழுவாதவனும் பிரம்மச்சரிய விரதமும் உடையவனுமான நான் பகவானது திருவுருளாலே 3 உலகங்களும் எங்கும் தடையின்றி சென்று வருகின்றேன். எல்லா திரிலோக சஞ்சாரி அவருக்கு. he has got a universal access. எங்க வேணா போவார், எப்போ வேணா போவார். பகவானாலேயே அளிக்கப்பட்ட அந்த நாத பிரம்ம ஸ்வரூபமான இந்த வீணையிலே பகவானது திருவிளையாடல்களை வாசித்து கொண்டு எங்கும் நான் சுற்றி வருகிறேன். ஸோ சரிகம பதனி முதலிய நாத பிரம்ம ஸ்வரூபமான இந்த வீணை அதை வச்சுட்டு அதை வாசிச்சுட்டே நான் எங்கும் சுற்றி வருகிறேன். புனிதமான திருவடிகளை உடையவர் பகவான். அவரது புகழை எல்லோரும் பாடுகிறார்கள், அவரை எல்லோரும் விரும்புகிறார்கள். நான் பாடும் பொழுது அழைத்த குரலுக்கு ஏனென்று கூப்பிட்டவர் உடனே நிற்பது போலே என் மனத்திலே பகவான் தோற்றமளிக்கின்றார் இல்லையா. எப்பவும் அவர் நாராயண நாராயணன் சொல்லிட்டே இருப்பார் நாரதர் இல்லையா. 34வது ஸ்லோகம் 35. இந்த உலகியல் இச்சைகளுக்கு ஆட்பட்டு தவிக்கும் அந்த மனம் கொண்ட மனிதர்களுக்கு பகவானது திருவிளையாடல்களை கீர்த்தனம் செய்வது ஒன்றுதான் இந்த உலகியல் கடலை கடக்க பயன்படும் அந்த தோணி. அந்த தோணி அதுதான் அப்படின்னு இதில் சொல்றார். இதில் 36வது ஸ்லோகம். 37வது ஸ்லோகம். ஏ வியாசரே, நீங்கள் பாவமற்றவர். தாங்கள் கேட்டுக்கொண்டபடி என்னுடைய முற்பிறவியையும் சாதனைகளின் ரகசியங்களையும் கூறினேன். தங்கள் ஆன்மா மகிழுமாறு உள்ள அந்த உபாயத்தையும் கூறினேன் அப்படின்னு சொல்லி அங்க முடிக்கிறார். உடனே சூதர், இப்ப சூதர் சௌனகாதிகள் கிட்ட சொல்றார், இந்த மாதிரி தேவரிஷி நாரதர் வியாசரிடம் கூறிவிட்டு அவருடைய அனுமதி பெற்று வீணையை மீட்டிக்கொண்டே நாராயண நாராயணன் சொல்லிட்டே தன் விருப்பப்படி சென்றார். ஆஹா, இவரன்றோ பேறு படைத்தவர். பகவானது திருவிளையாடல்களை வீணையிலே வாசித்துக் கொண்டு தானும் மகிழ்ச்சியுற்று சம்சார கடலிலே அவதியுறும் மக்களையும் பகவன் நாம சங்கீர்த்தனத்தினாலே மகிழ்ச்சியுற செய்கின்றாரே, இவரன்றோ வேறு படைத்தவர் அப்படின்னு சொல்லி இந்த 6வது அத்தியாயம் முடிகிறது. இது ரொம்ப ஸ்மால் அத்தியாயம், ரெலட்டிவ்லி ஸ்மால் அத்தியாயம் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. எப்படி போன ஜென்மத்தில் என்னவா இருந்தார் அப்படின்னு முந்தின அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த ஜென்மத்தில் எப்படி நாரதரா பிறந்தார் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவத புராணம் 1வது ஸ்கந்தத்திலே 6வது அத்தியாயம் முற்றிற்று. யதக்ஷரபத பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதிரிக்னானி ஷமஸ்வ புருஷோத்தம.
நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ